வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை அப்படின்னு சொன்னாலே நமக்கு மகாபாரத போர் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சி நம்ம கண் முன்னாடி நிற்கும். பகவத்கீதை பல மொழிகள்ல உலக அளவுல மொழிபெயர்க்கப்பட்டாலும் ஆங்கிலத்துல எப்ப மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 1785 சார்ல்ஸ் வில்கின்ஸ் அப்படின்றவரால சம்ஸ்கிருதத்தில இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவின் கவர்னரா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு பகவத்கீதை மேல அதீத ஆர்வம் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு முன்னுரையும் எழுதியிருக்காரு. அந்த முன்னுரை என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். அவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இல்லாமல் போனாலும், அவர்கள் கட்டிய கட்டடங்கள் எல்லாம் சிதைந்து போனாலும், இந்த பகவத்கீதை மட்டும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். உலக மக்களுக்கு அமைதியையும் அறிவையும் சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. யாரு சொல்லியிருக்கா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் நம்முடைய பகவத்கீதை பத்தி இவ்வளவு அழகா குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இங்க ஆங்கிலேயர்களும் இல்ல, அவங்க கட்டிடங்களும் சிதைஞ்சு போச்சு. ஆனா நம்முடைய பகவத்கீதை இன்னைக்கும் உலகத்திற்கே அமைதியையும் அறிவையும் சொல்லி தருது அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவலை நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.